குண்டச்சவன் கேட்டீங்க, நீ சோழர் இல்லையா? சோதரும் மொத்தம் விசாரிச்சிருக்கீங்க. வெக்கம்ல, உனக்கு மானம் இல்ல, சூடு இல்ல, சோதனை இல்ல, இல்ல இல்லையா? உனக்கு கொடுக்கியா? உனக்கு உனக்கு எனக்கு எல்லாமே இல்லமா. இப்ப கேக்குறிய சூடு இருக்கா, சோதனை இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கான்னு கேக்குறிய? அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஆம்பளைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆம்பளை கொடுக்கலாம், சாரிக்கு மரியாதை ரொம்ப மரியாதை கொடுக்கணும். எனக்கு மரியாதை, பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். ஆம்பளைக்கு மரியாதை இல்லையா? உனக்கு வேலையே இல்ல. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க உனக்கு ஒண்ணுமே இல்ல. ஏமா இப்ப ஆம்பளை வந்து உனக்கு தேவையில்லை. நாங்க என்னைக்குமே ஆம்பளை கையில வச்சு ஒண்ணுமே இல்லையா? அதான் சொல்லு இருக்குது. என்ன நான் ஒன்னே கேட்டு 2 பேர் தொங்குது. அப்ப எல்லாருக்கும் தொங்குதா? பொம்பளை தொங்குதா? முடியும் முடியும். உனக்கு தொங்குமா தொங்குதா? தொங்குது தொங்குது. என்ன தொங்குது? தலைமுடி. அதான் சரியா? இப்ப ஆம்பளைய சொல்றிய, ஆம்பளை தான் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா போயா எப்ப பார்த்தாலும் வர்றப்ப கூட ஆம்பளை எல்லாம் பண்ண முடியாது. ஆம்பளை பண்ண ஆம்பளை என்ன பண்ண மாட்டேங்க. ஆம்பளை இல்லாமதான் நல்லா பண்ணுவேன். ஏமா இப்ப சொல்றிய, இப்ப ஆம்பளை உங்க 2 இதுலயும் வச்சு படுத்தா படலையா? இது உங்க 2லயும் ஆம்பளோட எச்சி படிச்சா படலையா? ஆம்பளை கை படிச்சா பட கேக்குறியா? இந்த ஆம்பளைய நல்லா கேள்வி. ஆம்பளை எச்சி ஒரு 2ல படிச்சா படலையா? படல படலையா? எப்படி சொல்ற? இப்ப சொல்றேன். இப்ப நானும் உங்க ஊர்ல இருந்து சங்கத்துக்கு வரணும். ஆமா, சங்கத்துக்கு வரும்போது வண்டியில வரிய, 2 வீலர்ல ஸ்கூட்டியோ எஸ்கோ ஏதோ ஒண்ணு வரிய வரும்போது உலட்டி இருக்குமே, உலட்டிச்சு. அங்க இருந்து வர வழியில இங்க 24 மணி நேரம் ஆண்கள் இரவு பகலோ என்று பாராமல் இங்கு பஞ்சர் ஒட்டப்படும், இங்கு ஏன் பிடிக்கப்படும், ஏன் பிடிக்கப்படும் அப்படி போட்டுருக்கா. சரி, அங்க ஒன்னாவது வண்டி உரியா? ஆமா, ஏன் வண்டி உரியா? வண்டி வந்த வண்டி ஓட்டியா? ஓட்டுற வண்டி உரியா? அப்ப அந்த ஆளு ஏன் பிடிக்கிறாரா? ஆமா, புடிச்சுக்கிட்டு 2 வரண்டு லூசு பயிர வண்டி வந்து வண்டியை ஏற்படுத்தானா வண்டியில ஏற்றி வைக்கிறாரு. அவர் ஏபில பொம்பளைக்கு சாமான பேசக்கூடாது. ஆச்சரியமா புரிஞ்சுக்க. சரி, யாரு அது யாரு? நீங்க தானே? நானு. இப்ப சரி, நானு. சாவி யாரு? சாவி நீங்க போடணும். சாவி நீங்க. நாங்க. நீங்க இருக்கிற வண்டியில ஒரே ஒரு விஷயம் பண்ணுவேன். சாவி மட்டும் நீங்க, நாங்க வண்டி. சரி சரி சரி. சாவி என்ன பண்ணுவ? ஓட்டைங்க. அப்ப அது யாரு? ஏமா சாவி என்ன ஓட்டைக்கு வேலை? ஓட்டை வேலை, சாவிக்கு வேலை. ஓட்டெல்லாம் வேலை நான் சொல்றேன். என்னன்னா சாவி அந்த ஓட்டை அந்த ஓட்டுற டிரைவர் நான்டா. டிரைவர் நான் ஓட்டிட்டால சாவி இல்ல வச்சுக்க. இன்னைக்கு வந்து நாற்பத்த முடியாது. ஓட்டோம்ல. நான் சைக்கிள் ஓட்டு, நானும் சைக்கிள் ஓட்டு, நான் கார் ஓட்டு, நானும் கார் ஓட்டு, ஏழை ஓட்டு, நானும் ஏழை ஓட்டு, 2 பொம்பளை ஓட்டு. அதிசயம். ஆம்பளை செய்ய ஆளை குத்த கொண்டு தோணும். ஆம்பளை பொம்பளை ஓட்ட முடியும். நீ 2 பொம்பளை ஓட்ட, நான் 2 ஆம்பளை ஓட்டு போது. இப்ப நினைச்சிருக்க இந்த வெக்கலையா உனக்கு குழந்தை தர முடியும். நீ நிறைய வரங்க யாரு? நீ என்ன குழந்தை தருங்க. நீ ஏன் குழந்தை மாதிரி இருக்கல? நீ என்ன குழந்தை தரியா? பணமரம் பெருசா இருக்கு. ஆமா, பள்ளி சிறுசா இருக்கு. பணமரம் மேல பள்ளி எடுக்கலாம். நீ நினைக்க தப்பு. நீ வந்து இப்ப அந்த குழந்தை கொடுக்க முடியாது. சரி, ஏன் தெரியுமா? குழந்தை கொடுக்கறோம்னா நீ முன்னாடியே ஆம்பளை பிள்ளை கொடுக்கறத நாங்க பார்த்துட்டே உட்காந்துருக்கோங்க. இப்பதான் நாங்க அதை வந்து கவலையே பண்ண மாட்டோம். பார்த்துட்டு அப்படியே வீட்டு போவோம். ஊசியை கூட பிள்ளை கிட்ட வந்துட்டே இருப்போம். இப்பதான் ஊசியில பார்த்தீங்களோ, ஊசிக்கு மாத்தியா இருக்கிறோம். யார்ட்டால டாக்டர் கொடுக்குறாரு, டாக்டர் அம்மா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மருந்து ஆம்பளை இருந்தாரு மருந்து. அப்ப உங்கள்கிட்ட மருந்து இருக்கா? மருந்து இருக்கு. அப்ப காண்டி பார்ப்போம். இந்த தொடர்ந்து உள்ள அந்த மருந்து வெள்ளையா இருக்கா சிவப்பா இருக்குன்னு பார்ப்போம். சரி, எதுக்கு பேசும்ல? இந்த நீங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? வியாபாரம் சொல்லிட்டு என்ன யாரை பார்த்தா வலிக்கு போயிடும். வியாபாரம் வியாபாரம் சொல்றீங்களா? நான் வந்து இறந்த பழைய வியாபாரம் பாக்குறேன். பார்த்தா அப்படின்னு தெரியுது. என்னது இறந்த பழம்? 20 வருஷம் ஆச்சு. ஆமா, பார்த்தா இறந்த பழம் தோணலை. எனக்கு மாமாவில பார்க்க போல அவ்வளவுதான். சரி, சொல்லுங்க.
தம்பி உங்க வியாபாரம் என்ன? என்ன வியாபாரம் தெரியுமா? எல்லாம் சொல்ல பார்ப்போம். எல்லாம் புளி சொல்லுங்க. ஏம்பலம். ஆ? புளி ஏம்பலம். புலி ஏமாறா? ஏம்பலம். புளி ஏம்பலம். பார்த்தா பாரு. புளி ஏம்பலம். புலி ஏமாறா? அவர் ஏன் சும்மா சும்மா கேட்க தெரியுமா? அது அவனை பேசப்பட்டு தர ஆசைப்பட்டு பரவாயில்ல. ஓ நீயே பேசுறீங்க. புளி ஏம்பலம். புளி ஏம்பலம். தம்பி நான் வாங்கி பண்ணலாமா? புளி ஏம்பலம். இதை கொட்டாய் எடுத்த பாரா. உங்க பழைய புளியாமலையா? கொட்டை எடுக்க போறோமா கொட்டை எடுக்காம போறோமா? கொட்டை எடுக்க போறோம்னா நான் வச்சுக்கிறேன். கொட்டை எடுக்காம இருந்தா அருமை வேண்டும். சரி, அந்த பிள்ளை கொட்டை இருந்துச்சுன்னா கொட்டையோட முழுங்கிடும். ஆமா அவன் ஊதி எடுப்பாரு கொட்டை எடுக்காம. சரிம்மா இந்த இடத்துல வேண்டும் சேர்த்து விடுவோம். பண்ணுவோமா? பாருலாம் ஆடு பாருலாம் ஆடு உட்காந்தா உட்காரு படுத்தா போய் நான் படுத்த என்ன சேர்ந்து படுத்துருவாங்க. இல்ல அது நான் உணர்ந்து படுத்து நீ வந்து ஆடுமா? சரி கண்ணை கட்டுக்க பார்ப்போம். ஐயோட வர வீட்டுக்காரி அதுடா ரோசாப்பூ சேலக்காரி அடி நீ கேட்டுமா? ஏற்கனவே ஆளு கிடைக்காம அழகி கிடைக்கும். வேணாம் மாட்டிட்டு நீ உடனே கொடுத்து நான் ரொம்ப மோசமானவன். பார்க்கதான் டிசிப்ளினா இருப்பேன், நீட்டா இருப்பேன். ரொம்ப போய் பூதிட்டே வச்சுக்க ஒரே அடி அழகே அழகாண்டி அருவி வீசக்காரதாங்க அறுவடை நாடுதானே அறுவடை நாடுதானே சாரு சோழையாச்சு பேருதானே அடி ஆட்டாரடி என்கிட்ட ஒரு தனரா 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 போகாதாங்க. ஒரே ஒரு பழம் 2 கொட்டை அது வச்சிருக்கு போச்சே. சரி 2 வாங்கிக்க வாங்கிக்க தம்பி. மூளை எங்க வாங்க சொல்லுங்க. பாடிப்புள்ள ராசாத்தி பாடிப்புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ வச்சிருக்கே ரோசாப்பூ பாடிப்புள்ள தம்பி நல்லா இருக்கீங்க. அப்பா நானா மனப்பாரப்பியா நீங்க நான் பாத்துறேன். அடி அரிசி விலை ஏறி போச்சு அரிசி விலை ஏறி போச்சு ஐயாம் சாரி பெரிய போச்சு அரிசி விலை ஏறி போச்சு ஐயாம் சாரி பெரிய போச்சு சரியான வடி வழங்கி நல்லா ரசிச்சு பாருங்க. வடி வழங்கி என்கிட்ட கொஞ்சம் ஆட்டித்தான் பாரலகி ஆட்டித்தான் பாரடி
ஊரை ஏமாத்தின வெளுத்து விடு. காலை மைக்கு மேல கலக்குறா பத்தியா கவிங்க நீ அப்படியே பண்ணி எந்த துப்புறோம் துப்பினும் ஓடும் தூக்கும் போது நீயே பாத்துக்க அதோட கண்ணு அமுச்சு தம்பி நீ வேணா நிறைய பார்க்க போற சரிப்பா நீயே பார்த்து போ. சரி சரி நான் தூங்குறத பார்க்கறதுக்காக இருக்கேன். நான் பாக்குறியா பாட்டு நீங்களே போடுமையா நான் பாக்குறேன் போட்டுருக்கு சொல்றேன் நாங்க பார்த்தது போறப்போ நீ பார்க்க போற ஆனா உன்னுடைய நல்ல நேரம் பார்த்துட்டு போ. வாழ்க்கையில நீ பாக்குறது ஒண்ணுதான் எதுவும் இல்லை. மனுஷன் இந்த விஷயத்துல தம்பி மனுஷன் இந்த விஷயத்துல அலையில பத்தியா உலகமே சொல்லி உலகமே இதுக்குதான் அடிமையா இருக்கு. எடுத்துப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சூட சாம்பாரை காட்டு நம்ம குடும்பம் பாத்துட்டே இருக்கு என்ன மூத்திர குடிச்சு நான் அண்ணன் சொன்னேன் அண்ணன் நல்லா கம்ம கம்மனு சோப்பாக்கு தேய்ச்சி முடிச்சு கேட்க மாட்டேன். என்னெல்லாம் பண்றாங்க இந்த பல்ட்டி அடிக்கிறாங்க இந்த பிள்ளை அடிப்பாங்க வாய் பேசுறாங்க ஆமா குரங்கு குரங்கு பல்ட்டி போடு போடு நான் போடு போ நேரம் போ பத்திரிக்காவா ஒட்டிக்காவா கட்டிக்காவா காவா 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 முயற்சி பண்ற போக போக எல்லாமே நீ வந்திருக்க பாரு உனக்கு எல்லாம் சம்பளம் நல்லா செய்வேனே நீ வாய்ப்பு கூட
போடுவேன் தங்கச்சி எல்லாம் செய்வேனே. எல்லாம் செய்ய ஊருக்கே செய்ய நேற்றுலாம் செய்ய சொல்ல இன்னைக்கு செய்ய விளக்குற. என்ன ஆகுது யாரு அண்ணன் பேரை காப்பாத்து. சந்தோஷம். தங்கச்சி தங்கச்சியோட முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறாப்புல. பொம்பளை முகத்தை பார்க்க மாட்டாரு. ஓ பக்கத்தே சொல்லிடுற முகத்தை தவிர எல்லாத்தையும் சொல்லுவாரு. என்ன தெரிய போறாங்க ஆடு மாதிரி தெரியாது ஒரு விஷயத்தை தெரியாது. விடமாட்டேன். நம்ம ஊரை காப்பாத்து. காப்பாத்திரி ஊர் மானத்தை காப்பாத்திரி. வா வா வாத்தியாரே வா. தங்கச்சி மனதை கஷ்டப்படுறாங்க. காலை விரிச்சு அவ எந்த அளவுக்கு விரிச்சா அந்த அளவுக்கு விரிக்கணும். தங்கச்சி வச்சு அவன் மானம் போயிடும். மயிரை புடுங்க ஆடு தொழில் வேலைக்கு வந்துட்டு ஆடி ஆகணும். மானத்தை காப்பாத்துறி. சரி மச்சான் அடிக்கல அடிக்கல எடுங்க
கைத்தட்டு என்ன பண்றாரு அடுத்து மரியாதை அண்ணன் பேசுறீங்க இல்லம்மா தகுதி என் மனசுல மண்டையில சொல்லுவேன் அதை விட்டா தொண்டையில சரி சொல்லுவேன் ஆத்தா விடுத்தா ஐயோ அப்பா அவனை பேசல இதுவரையும் பாருங்க பாருங்க ஏன்னா டைம் கிடையாது ஒவ்வொரு இல்ல, இதுவரையும் நடிகை இதுவரை சிறப்பாக ஆடிய அப்புறம் தம்பி சோழராஜ் அவர்களுக்கும் வந்து டான்ஸ் ராஜாஸ்ரீ அவர் சார்பாக ரெண்டு பேரும் சார்பாக சிறப்பாக நாங்கள் ஜோர் கைத்துட்டு நேமாச்சு தம்பி இன்னொன்னு வரப்போற அடுத்தது ஒன்று பார்க்கணும் இன்னும் அடுத்த பேர் பார்க்கணும் இதை காட்டு இன்னும் சரிம்மா அழகா ஆடுறீங்க சரிங்க நல்லா பாருங்க ஓகே உங்களை பார்த்தோன்னே கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சாங்க யார்கிட்ட போய் கேட்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஆகல ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆகல புருஷன் இருக்கா ஆனா இல்ல புருஷன் இருக்க ஆனா புருஷன் மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆகல புருஷன் இருக்க இல்லாத புருஷன் இருக்க ஆனா இருக்கிற மாதிரி சரி சரி காலை பண்ணுவோமா பார்த்தோன்னே எப்படி போய் காய்ச்சல் பார்ப்போம் போடுது லவ் பண்றியா சொல்லிட்டு பண்ணு நான் கூட பண்ணிடுவோம் சித்தாமணி கோயிலே
இந்த கதை பண்ணி போவோம். மலையோர மாங்குருவி மலையில் பாட்டலிலே பாடலேடி கொஞ்சத்தை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் 5 அன்பளி கொடுத்திருக்காங்க. அன்பளி கொடுத்து பெருமைப்படுத்திய சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சான நன்றி. குடும்பத்தாருக்கும் நன்றி. நன்றி.